ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம எங்க வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம விருதுநகர்ல இருக்க கமாலியா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இங்க கமாலியா கார்டன்ல வந்து பிளேயிங் ஏரியா இருக்கு. வாங்க நம்ம பார்ப்போம். மக்களே, இங்கே கார்டன் ஏரியா வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த இடம் பேர் வந்து கமாலியா கார்டன். இங்கே வந்து எல்லா வகையான செடியுமே இருக்குது, எல்லா வகையான மரமுமே இருக்குது. இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு பாக்கு மரம் தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பாக்கு மரம் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த பிளேஸ் வந்து நைட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். மக்களே, இங்கே வந்து 3 டைப் ஆஃப் சிட்டிங் பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக இருக்கிறது, அதுதான் இந்த பிளேஸ் வந்து. இதுதான் மக்களே கிச்சன். ரெண்டாவது வந்து ஏசி. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. மூணாவது வந்து குடில். கமாலியாவில் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, நண்டு பிரியாணி, இறால் பிரியாணி ஃபேமஸ் சார். அடுத்து காடை சாப்ஸு, நண்டு சாப்ஸு, நாட்டுக்கோழி சாப்ஸு, இது வந்து ஃபேமஸாக இருக்குது சார். மட்டன் சுக்கா வந்து டேஸ்ட்டாக இருக்குது சார். எல்லாம் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க சார். ரைஸ் ஐட்டம், நூடுல்ஸ் ஐட்டம், நான் ஐட்டம், கிரேவி ஐட்டம்லாம் நிறைய மெம்பர்ஸ் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க சார். ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே. எல்லாமே டுடே ஸ்பெஷலாக தான் இருக்கும் சார். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சார். ஓகே, ஸ்டாக் ஐட்டம் எதுவுமே கிடையாது சார். ஓகே. உங்கள் பேருண்ணே? என்னுடைய பேர் வந்து கலாம்பாய். கலாம்பாய். ஓகே, நம்ம கலாம்பாய் அண்ணன் வந்து சூப்பராக சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணே. ஓகே மக்களே, நம்ம அண்ணன் வந்து ஒரு டேரக்டர். நம்ம பார்த்திபன் சார் இருக்கார்ல, அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். ஆனால் என்னென்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கீங்க? தண்டனை, கண்ணீர் பூக்கள், விசாரணை, பில் கெஸ்ட் என்ற ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஆத்தாண்டு ஒரு மூவி சத்யராஜ் சரணியா வச்சு மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி ஒரு படம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். உங்கள் சேனலோட நேம் சொல்லுங்கள். ஆத்தா ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாமே அண்ணனோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வெரி வெரி தேங்க்ஸ். தேங்க்யூ. பிரதீப்
ரேணுஸ் வேர்ல்டு யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. இது வந்து காடை பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி, இது சிக்கன் தந்தூரி, இது வந்து ப்ரான் 65, இதுக்கு ரைத்தா, இதுக்கு வந்து சால்னா, இது வந்து ஊளி மீன் ஃப்ரை. எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி, இவங்களுக்கு வந்து காடை. இப்போ வந்து நான் சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருக்கு மக்களே, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் ப்ரானில் வந்து மயோனஸ், ஒயிட் மயோனஸில் தொட்டு சாப்பிட்டா இது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மயோனஸில் நல்லா டிப் பண்ணி சொல்ல வார்த்தையில் ரொம்ப ரொம்ப வேறு லெவல். எனக்கு இதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்தாலும் நான் இதான் வாங்கி சாப்பிடுவேன். நல்லாயிருக்கு. இப்போ வந்து காடை பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாமா? இதாக இருக்குது காடை, ஃபுல் காடை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நமக்கு பிரியாணியில் எப்போயுமே தயிர் வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் வெங்காயம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காடை லெக் பீஸ் நல்லா, கறி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. காடை பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து எனக்கு பிடிச்ச ஊளி மீன் ஃப்ரை. இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? நல்லா அந்த லெமன் இருக்குல்ல, லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு ஆனியனோட சூப்பராக இருக்குது. வேறு லெவலாக இருக்குது. பக்கா சிக்கன் தந்தூரி மக்களே, இதுக்கும் மயோனஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறோம். மயோனஸ் யாரும் அதிகமாக சாப்பிடாதீங்க. நாங்கள் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவோம். நீங்களும் எப்போயாவது ஒரு தடவை வந்து சாப்பிடுங்க. ஒரு மந்த்லி ஒன் டைம் ஆர் 2 டைம் மயோனஸ் சாப்பிடுங்க. ஏன்னா அது ஹெல்த்துக்கு ரொம்ப கெட்டது. ஓகேங்களா தம்பி? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நல்லா இருக்கு மக்களே, ரொம்ப நல்லா இருக்கு. தந்தூரி இப்போ நம்மளும் டேஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் சாஃப்ட்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தந்தூரி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட்லாம் பக்காவாக இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரேணுகா வந்து காடை பிரியாணி ட்ரை பண்ணிட்டு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் தெரியுது. எனக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரில. சிக்கன் பிரியாணியும் அதே கலரில் தான் இருக்குது, காடையும் அதே கலரில் தான் இருக்குது. எனக்கு அந்தளவு டிஃப்ரெண்ட் தெரியல, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ரான் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் கொஞ்சம் இருக்குது. ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மீன் வந்து ரேணுகா ட்ரை பண்ணவே இல்லை. எப்படி இருக்கு? வேற லெவலான டேஸ்ட்டு. மீனும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த கடையை பொறுத்தளவு எதுவுமே பழசு இந்த மாதிரி வச்சதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வருவோம். எங்கள் மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஏதோ ஃபீலிங்காக இருக்குன்னா இங்கே வந்து உட்காந்து வந்து ஒரு 1 hour ஆர் 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துக்கு வரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போடுறேன், அதை பார்த்து வாங்க. விருதுநகரில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நல்ல ஹோட்டலுக்கு போகணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கப்புள் சாப்பிட்றோம், ஃபேமிலி சாப்பிட்றோன்னா இந்த ஹோட்டல் நாங்கள் வந்து குடியில் ஜட்ஜஸ் பண்ணுவோம். நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஏசி நார்மல் பிளேஸ் எல்லாத்துலேயுமே சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த குடியில் தான். இப்போ நீங்கள் 2 பேரோ ஒரு 4 பேரோ 6 பேரோ ஒரு குடியில் வந்து உட்காந்துட்டிங்கன்னா அங்கே யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த குடியில் இருப்பீங்க. ஸோ அதனால் இங்கே வந்து சாப்பிடுங்க. உண்மைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இயற்கையோடு இணைஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நாங்கள் இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எண்டு கார்டுக்கு வரோம். ஓகேவா?
ஓகே மக்களே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன் நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். நான் வந்து லெமன் சோடா சால்ட் போட்டு வாங்க குடிச்சிட்டு கிளம்பலாம். நல்லா இருக்கு. லெமன் சோடா பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இது எதுக்காகனா நல்லா எல்லாமே செரிமானம் ஆகும், அதுக்கு தான் இது வாங்கியிருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை விட பெட்டரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். ரேணு. பாய். பாய்.